இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் அந்த டிரைவர் பையன் வீட்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாம செய்ய நினைக்கிற காரியத்தை ஈஸியா செய்யலாம். காலமும் நேரமும் நமக்கு சாதகமா இருக்கிறப்போ அத பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காளியம்மா. ஆனா அந்த மாயாண்டி ஏற்கனவே சொதப்பல் கேஸ். இப்பவும் அவங்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறது சரியா வருமா? ஒரு தடவை அவன் கோட்டை விட்டுட்டான்றதுக்காக அவன் திறமைய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏற்கனவே எனக்கு பல காரியங்களை நல்லபடியா செஞ்சு கொடுத்திருக்கான். இப்பவும் சொன்ன காரியத்தை கரெக்டா செய்வான். நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ காளியம்மா பண்றது எனக்கு சரியா படல மகனே. பார்க்கலாம் அந்த மாயாண்டி என்ன செய்யறான்னு. சித்தப்பா, சித்தி சொன்ன மாதிரி இப்ப அந்த டிரைவர் பையன் வீட்டுல இல்ல. அதனால மாயாண்டி கண்டிப்பா அந்த சாமுண்டி செடி கதையை முடிச்சுடுவா. சித்தப்பா, கவலைப்படாதீங்க. பார்க்கலாம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான். போலீஸுக்கு ஃபோன் பண்ணா சரியா இருக்காது. சகலைக்கே ஃபோன் பண்ணுவான். சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? சகல இங்க ஏதோ பிரச்சனைப்பா. என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. யாரும் இந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கானுங்கப்பா. ஏப்பா, யாரும் தெரியலப்பா. வீட்டுல இருக்கிறவங்க பயந்து போயிருக்காங்கப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, இல்லைன்னா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கப்பா. சரி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். திறக்க மாட்டேங்கிறாங்க. விட்றா, அடிச்சு விட்றா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வெளியே இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க போல இருக்கு. உள்ள வந்து ஏதாவது பண்ணிட போறாங்கம்மா. ஏய், பயந்து சாகாத, நான் தான் இருக்கேன் இல்ல. மாப்பிள, போலீஸ் ஃபோன் பண்ணீங்கல்ல, அவங்க வந்துருவாங்கல்ல. பண்ணிட்டோம்மா, இப்போ வந்துருவாங்க. டேய் நிறுத்துறா. டேய், நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. போங்க. ஏய் வாடா, போய் சீக்கிரம் பாருங்க. டேய், அடிச்சு விட்றா. விட. டேய், அந்த பெஞ்சர்ரா. துக்குடா. இப்படி. குடு. உடைங்க. மாப்பிள, கதவு உடைக்கிற சத்தம் நின்று போச்சு. வேற ஏதோ சத்தம் கேட்குது. கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன். பாக்குறேன் மாமா, போய் என்னன்னு பாக்குறேன். என்ன இப்படி பயந்து சாகுறீங்க? நானே போய் கதவு திறந்து பாக்குறேன். வேண்டாம் ஈஸ்வரி, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. தேவையில்லாம வீணா ரிஸ்க் எடுக்காது. இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் வெளியே போய் பாக்குறேன். அம்மா, சொன்னா கேளுமா. வேண்டாம்மா. அம்மா, ப்ளீஸ்மா, கதவை திறக்காதீங்கம்மா. வேண்டாம்மா. அக்கா, எல்லாரும் சொல்றோம்ல, வெளியில போ வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய், எல்லாரும் இப்படி பயந்து செத்தா என்ன பண்றது? கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல, நான் போய் பாக்குறேன். அக்கா, அக்கா, சின்னத்த வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலே அதை மறந்துட்டு இப்படி பிளேட்டை திருப்பி போட்டு பேசுறீங்க. நீ இப்படிதான் பேசுவ. அவனோட கையால தானே நீ. அவர் உயிரை பணைய வச்சு நம்மள எல்லாம் காப்பாத்திருக்காரு. விழுந்து கிடக்குறவங்க அவங்க மோதல இருக்கிற காயம் எல்லாமே பொய்யா?
இதை வேற பொய் செட்டப்னு சொல்றீங்க? வாய மூடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சகல வந்து காப்பாத்திருக்காப்ல, அதையும் கோணல் புத்தியோட பாக்குறீங்க. அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்க அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏய், நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? அவனும் அதை சொல்லுங்க. அக்கா, நல்லா யோசிச்சு பாரு. அவன் நம்ம கிட்ட எவ்வளவு டிராமா பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு கைய களவுமா பிடிக்க நான் பிளான் பண்ணி அவனை நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு டிராமா பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருந்தான். அதையெல்லாம் செஞ்சவன் இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்க மாட்டானா என்ன? இதெல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணுவான். புரியுதா? ஆமா. அதனால இவங்க சொல்றதை எதையும் நம்பாதக்கா. இதெல்லாம் அவனோட வேலைதான். சார், பாம் வச்சவனே ஒத்துக்கிட்டப்போ நீங்க யோசிக்கிறது சரியில்லை. இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள்ஸ் சார், அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். பழனி சார் சொல்லுங்க சார். இவனை கூட்டு போய் லாக்அப்ல வைங்க. எஸ் சார். கோயிலுக்கா பாக்கிறேன், உள்ள போ, வந்து கவனிக்கிறேன். உள்ள போயா. நீங்க 3 பேரும் அங்க சைன் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க சித்தப்பா. இதுல சைன் பண்ணுங்க. இங்க போடுங்க, அங்க போடுங்க மேடம். இங்க பாரு, உள்ள தூக்கி வச்சிட்டாங்களேன்னு கவலைப்படாத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத பணம் உங்ககிட்ட வந்து சேரும். கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. உன்னை கண்டிப்பா ஜாமீன்ல எடுத்துறோம். சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்னை ஏமாத்திராதீங்க சார். கண்டிப்பா ஏமாத்த மாட்டோம். நீ கவலைப்படாம இரு. நான் போயிட்டு வரேன். சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பழனி பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு சார். புரியலங்க, என்ன சொல்றீங்க? சார், அந்த 3 பேரும் இப்ப வெளியே வந்துட்டாங்க. எப்படி? அவங்கெல்லாம் விஷச்செடிங்க மாதிரி சார். வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கே ஊர் ஜனங்க கொடுத்துட்டோன்னு விட்டுருக்கணும். நீங்க சட்டப்படி நடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க சார். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எனிவேஸ், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே சார்.